லாஸ்ட் ஒன் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே புதலூர் ட்ரிபிள் சி வர்சஸ் கரம்பக்குடி. ஸோ 2 டீமுக்கான மேட்ச் ஒரு அனல் பறக்கும் ஃபைனல் மேட்சாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர் 23, ஸோ 23க்குள்ளே இருக்க பிளேயர்ஸை வச்சு அந்த போலில் மேலே ஏறி வந்து ஸோ மேலே செமிலையுமே நாங்கள் யாரையும் செட் பண்ணல, அதே பிளேயர்ஸை வச்சு ஆடுறாங்கன்னு சொல்லலாம் ப்ரைஸுக்குள்ளேயும். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில் இருக்க போது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ப்ரோ தான் புதலூர் ட்ரிபிள் சி அந்த டீமோட ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லா யங்ஸ்டர்ஸையும் சேர்த்து ஃபைனலுக்கு கொண்டு வந்துருக்காங்க. உண்மையாகவே அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தான். ஏன்னா பெரிய பசங்களை கூட அடிச்சு ஆடுறது பெரிய விஷயம் இல்லை. சின்ன பசங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் யார் எங்கே பிடிக்கிறது எப்படின்னு ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான செயல். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபைனல் வந்திருக்காங்க பசங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நானே எதிர்பார்க்கல ஃபைனல் விளையாடுவோன்ட்டு. ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ குவார்டர் வரைக்கும் ஓகே, குவார்டர் ஃபைனல் வரைக்கும் அண்டர் 23 நல்ல ஸ்குவாட் அப்படிங்கும்போது ப்ரைஸ் மேலே ஏறி வந்தது பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் முக்கியமான டீம்ஸ் 2 ஜெயிச்சிருக்கீங்க. செமி கூட கார்த்திகனா வாண்டடா போட்டிருக்காங்க. சின்ன பசங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுனால ஒரு மேட்ச் அவங்க கஷ்டப்படாமல் ஆடணும்னு. அந்த குவார்டர் ஃபைனல் எப்படி இருந்துச்சு அந்த மனநிலைமை? ஜெயிக்கும் இருந்துச்சுண்ணே. நானும் இன்னும் எதிர்பார்க்கல, நாங்கள் ஜெயிப்போம் எதிர்பார்க்கல. ஆனால் பசங்க 2 நல்லா ஓப்பனிங் 2 பசங்க நல்லா விளாண்டாங்க. நான் எதிர்பார்க்கல, எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவ்வளவுதான், அது வேற எதுவும். ஓகே, உண்மையாவே சூப்பரா. யார் டீம் ரெடி பண்ணது? நான் கரெக்ட் இது பண்ணது அஜய் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அஜய், அதாவது கட்டர் அஜய், தஞ்சாவூரோட கட்டர் அஜய் தம்பி தான் ரெடி பண்ணது. அஜய் அவர் தான் இப்போ ஃபீலிங் பண்றதுல பிஸியா இருக்காரு. ஓகே, உண்மையாவே இந்த மாதிரி சின்ன பசங்களை வெளிக்கொண்டு வரணும்னு நீங்க எவ்வளோ பாடுபட்டு ஸோ ஃபைனல் வரைக்கும் கொண்டுட்டு வந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கு உண்மையாவே வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி ஆர்கனைஸ் ஓனர்ஸ் இருக்கிறதுனால தான் கிரிக்கெட் இன்னைய வரைக்கும் அலைவாகவே இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி, அதோட வாழ்த்துக்களும். சரி, ஸோ ஃபைனல் மேட்ச்சில் முதல் ஓவர் எல்லா மேட்ச் போலவே ஜெகன் வந்திருக்காரு. ஓடிங் பேட்ஸ்மேன் சைக்கிளில் நீட் பண்ணி கார்த்தி முதல் பந்தே அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வாட்டா சாப்பிடுங்க. இங்கே அவர் தாங்க டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நின்று கலக்கிறான்னு சொல்லலாம். இன்பால் நினைக்கிறேன் ஃபீல்டர் நேம். சூப்பரான ஸ்டாப். முதல் பந்திலே ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் பைட் கொடுத்துருக்காங்க. பைஸில் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சிங்கிள் அலோவ் பண்றாங்களான்னு பார்த்தா அலோவ் பண்றாங்க, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் சர்வான் மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. ரொம்ப தூரம் தாண்டி போயிருக்கீங்க. சூப்பரான ஆறா பதிவு பண்ணிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா இன்பா சரியான சாப்புங்க. இங்க கேட்சுக்கு முடிஞ்ச வரைக்கும் போறானாரு. அதுக்கு முன்னாடியும் வந்துருச்சு. கேட்சை பிடிக்க முடியாதும் போது உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்ல போட்டு போயிருக்கு. 2 ஓவர்ல டாட் பால். லாஸ்ட் ஒன் டெலிவரி ஃபீல்டு கைக்கு போயிருந்தாலும் குயிக்கரா சிங்கிளா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஓட்டாங்க, ஒரு சிங்கிள். இந்த சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் 6. முதல் பந்தே சூப்பரா அடிச்சாருங்க. ரொம்ப தூரம் போயிடுச்சு, தாண்டி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போயிடுச்சுங்க 6. சூப்பர் 6 கார்த்தி. செகண்ட் ஒன் இந்த முறையே அடிச்சாருங்க. இங்க போயிடுச்சு பேக் டு பேக் 2 பந்தும் 6 அப்படின்னு சொல்லலாம் எங்க கார்த்தி. தேர்ட் ஒன் டாட் பால். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு. வைட் பிளஸ் சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு வாகன அட்டி கிளப்பி விட்டுருக்கான்னு சொல்லலாம். அங்க பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு. இங்க பவுண்டரி சூப்பரான. ஃபோர்த் ஒன் ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல, ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன்னான்னு பார்த்தா டாட் ஒன்னா மாறும்னு நினைச்சேன், ஆனா மாறல. எக்ஸ்ட்ரா ரன் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் கமலேஷ் எக்ஸலன்ட் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. இந்த முறை அங்க குட்டி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல, பவுண்டரி போயிடுச்சு. தேர்ட் ஒன் குயிக்கரா போட்டிருக்காரு. 4 டெலிவரி டாட் பால். ஃபோர்த் ஒன் மர்ரிச்சாட பத்தி கேப்ல சிங்கிள் மைண்ட் செட் ஃபர்ஸ்டே ஆயிட்டாங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நோ பால் போட்டிருக்காங்க, ஸ்டெப் நோ. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்லோயர் ஆஃப் கட்டரா போட்டிருக்காரு. ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்றாரு, டாட் பால். லாஸ்ட் ஒன் டெலிவரி.
கேட்சான்னு பார்த்தா பிடிக்க முடியல. இடிங்க செயின் நேருக்கு நேர் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மறுபடியும் சிங்கிள் கம்பேரிட்டிவ்லி நல்ல 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 40 அடிச்சிருக்காங்க. பரம்பக்குடி ஆனால் அது ஒரு பட ஃபயர்குமார். முதல் பந்தே சான்ஸ் ஃபார் ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். கவி ஃபீல்டர் நல்ல கேட்ச். முதல் பந்திலே ஒரு விக்கெட். இங்கே செலிப்ரேஷனும் பண்ணிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆடியன்ஸ் 2 டீம்லேயுமே இருக்காங்க. 6 அடித்தா ஒருத்தவங்களும் விக்கெட் எடுத்தா ஒருத்தவங்களும் கத்துறாங்க. முதல் விக்கெட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சந்தோஷ். செகண்ட் ஒன் என்ன விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பிட்டாருங்க. கண்டிப்பா இது பவுண்டரியா தான் இருக்கும். 6 போயிடுச்சு. எல்லா மேட்ச்லயும் 6 பதிவு பண்றான்னு சொல்லலாம் சந்தோஷ். உள்ள எப்போ வந்தாலுமே நெக்ஸ்ட் ஒன் நல்ல கம்பேக்ட் டாட் விக்கெட். சம்பளப்பட்டு தான் வந்திருக்கு. நல்ல செலிப்ரேஷன் பார்க்க முடிஞ்சுச்சு யங்ஸ்டர் கையில இருந்து. நீ பேட்ஸ்மேன் எங்க சக்தி. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் கரெக்டாக கேட்சுக்கு தான் போனார். முன்னாடி ஒரு கம்பி இருந்துச்சு, அதில் குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லைன்னா கேட்ச் ஆகிருந்திருக்கும். 2 ரன் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 50 ரன் அடிச்சிருக்காங்க கரம்பக்குடி. முதல் பந்தே ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் ஒயிட் 6. இந்த ஓவர் கமலேஷ் பந்தில் முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்க செகண்ட் ஒன் ரிச் ஆட பார்த்தாங்க. அதே பற்றி ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பா பவுலரே பிடிக்கிறான்னு பார்த்தா எஸ் கமலேஷ் நல்லா டேக் ஆன் விக்கெட் எடுத்திருக்காங்க. நீ பேட்டர் விக்கி ஸ்லோயர் கரெக்டாக லெக்கெட் போட்டிருந்தாரு. அவர் பேட்டில் பாலனா கண்டிப்பாக ஸ்டம்பில் போட்டிருக்காங்க. அஜய் ரொம்ப தூரமாக விரட்டி வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப் 2 ரன். ஃபிஃப்த் ஒன் இதுவும் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் டெலிவரி. நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்டெப்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் பால் ஃப்ரீ ஹிட் பால். டார்கெட் செட்டிங் பால் சூப்பரா போட்டிருக்காங்க. டாட்டோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 62 அடிச்சிருக்காங்க. 63 டார்கெட். புதுல்லூர் அண்டர் 23 ஸ்குவாட். ஸோ பார்க்கலாம் கிட்டத்தட்ட 12 செக்யூர் ரன் ரேட்ல இருக்கு. எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா கமலேஷ் ஸ்ட்ரைக்ல இன்பா நான் ஸ்ட்ரைக்கர். முதல் ஓவர் நீர்பள்ளி காத்தி வந்திருக்காரு. முதல் பந்து மிடாப்ல கேட்ச போச்சாங்க. இங்க நல்ல கேட்ச். விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட் வித் ஷாட் கிராண்ட் ஃபினால செகண்ட் இன்னிங்ஸ்ல. பேட்ஸ்மேன் திபி. கேட்சுக்கு வாய்ப்பு இருக்காமான்னு பார்த்தா உள்ளதான் கிடக்கு ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் பெரிய சுத்து பேட்ல பால்ல டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் இதுவும் மேட்டுக்குள்ளே தான் கிடக்கும். பவர் பிளேக்குள்ளே தான் கிடக்கும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காங்க. குயிக்கரான ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். லாஸ்ட் ஒன் வேகத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே ஃபீல்டர் கிட்டத்தட்ட 3 பால் இந்த ஓவரில் எடுத்திருக்கான்னு சொல்லலாம். 1 மோர் சிங்கிள் டு எந்த ஓவர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கேம் சேஞ்சராக இருந்தால் தினேஷ். கேட்சுக்கு வாய்ப்பாக எடுத்துடுறாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் முன்னாடியே குத்திருச்சுன்னு சொல்லலாம். 2 ரன். செகண்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால் பதிவு பண்ணுறாங்க கரம்பக்குடி. கட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் கையில் தான் அப்பையும் ஒரு சிங்கிள் ஃபுல்லாக மாறி இருக்காங்க. ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அஜய் ஃபீல்டர் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காங்க. நல்ல கேட்ச் ஜாலியாக பிடிச்சி போட்டார். நீ பேட்டர் கவி. அவருக்கும் இங்கே டாட் ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 10 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் கார்த்திக். முதல் பந்தே ஒரு ஃபுல் டாஸ் கேப்ல போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா சம்மணி சாப் பண்ணாருங்க இங்க சக்தி. முதல் பந்திலே ஒரு 2 ரன். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்
திருப்பி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். சப்போர்ட் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அகைன் சிங்கிள். 3 ஓவர் போட 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 15. சரி, 4வது ஓவர் யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒன். மர்ரிச்சா அடிச்சாரு. கேட்சை பிடிச்சிடலாம்னு பார்த்தா பால் வரைக்கும் வந்தாங்க. ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். விஜயபாலன் போலர் நேம். அன்று திசையில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. 6 இங்க. தேர்ட் ஒன். உடம்புல பட்டிருக்கு. ஒரு சிங்கிளான்னு பார்த்தா 2 டாட் பால். ஃபோர்த் ஒன். வைடு. நெக்ஸ்ட் ஒன். அதே பட்சம் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லாக மறுகினாரு. வைடு. ஒரு சிங்கிள் ஓடுறாங்களா? நெக்ஸ்ட் ஒன். மறைச்சா ஆனாரு. அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் அஜய். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். பேக்கில் நிற்க டாட் பாட் டு எண்ட் ஓவர். கடைசி 6:38. ஃபுல்லாக மறுக்கி ஸ்டெம்பை ஓப்பன் காட்டினார். ஒயிட் போயிருக்கு. மாயாண்டி நவீன். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பஞ்சு. ஃபீல்டர் கையில் போயிருக்கு. லாங் ஆனில் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். டெலிவரி குயிக்கராக எடுத்தாருங்க பேட்டா. சூப்பரான டெலிவரி. பேட்ஸ்மேனும் நல்லா ஆடிந்தான்னு சொல்லலாம். ஏக்கர் பால. தேர்ட் ஒன். டாட். நெக்ஸ்ட் ஒன். டாட். ஃபிஃப்த் ஒன். ஒரு ஃபிளிக். நல்லா கேட்ச். லாஸ்ட் ஒன். குட்டி ஃப்ளிக் ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. ஸோ இந்த டாட் பாலோட கரம்பக்குடி டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நலங்கியப்பட்டு டோர்னமெண்ட்டில். ஸோ லாங் டைம் ஆஃப்டர் ஸோ நல்ல ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கலியராஜன் வருதி ஒரு போல வச்சு செட்டிங் டீமில் ப்ரைஸ் ஆடிருந்தாங்க. ஸோ இப்போ 20 பேஸ் டோர்னமெண்ட்டில் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ செகண்ட் ப்ரைஸ் ரன்னர் செக்யூர் பண்ணுறாங்க புதலூர் ட்ரிபிள் சி. ஸோ யங்ஸ்டர் ஸ்குவாடு 23 அண்டர் 23 இருந்தும் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. டிசோர்ட் 8 அப்படின்னு சொல்லலாம். பட் ஹால் லக் ஃபைனல் மேட்ச். ஸோ ஃபைனலில் வின் பண்ணி ஜாலியாக போகிறாங்க இங்கே கரம்பக்குடி. வாழ்த்துக்கள். அடிச்சு ஒரு மைதானத்தை அமைச்சு கொடுத்தாச்சு. சடங்கரு சிவா தென்னகராயர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் உண்மைக்குமே என் இடம் இருக்கிற வாட மாப்பிள்ள வெஞ்சரம் கொண்டு போய் வைக்கிற மேட்ச என் இடம் கிடக்குற 26 கிடக்கு. அதுல நடத்தி நீ காமிடா, நம்ம ஊருக்கு நல்ல பேர் எடுத்து காமிடா அப்படின்னு சொன்னேன். என் ராஜா சோனையர் மாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் எம் மகாலிங்கம் சோனையர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் போட்டியின் உறுதுணையாக இருந்து இந்த மைதானத்தை கரம்பக்குடி தோனி பாய்ஸுக்காக போட்டியை அமைக்க கண்டிப்பாக நல்லதொரு மைதானத்தை அமைத்து நல்லதொரு விக்கெட்டை அமைக்கக்கூடிய ஏதோ ஒரு எங்களால் முடிந்தது. இந்த விக்கெட்டை அமைக்கிறதுக்காண்டி இந்த சின்ன பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிஜமல மக்கள் ஆகாசு பிரச்சனை அப்புறம் இந்த ஸ்ரீராம மாப்பிள்ள 4 நாளா உண்மைக்குமே சூப்பர் நிறைய பேரு உண்மைக்குமே விளையாட்டுல விளையாடுறது மட்டும்தான் ஒரு போட்டியில பங்களிக்க வேண்டும் நினைக்கல. அவங்க இந்த வயசுல உண்மைக்குமே அவ்வளவு எனர்ஜி ஃபுல்லா எந்த வேலையை சொன்னாலும் சரி நான் பாக்குறேன் மாமா நான் பாக்குறேன் மாமான்னு சொன்னாரு. அதனால ஊரு ஒற்றுமை உண்மைக்குமே எங்க ஊர்ல அந்த பசங்களாம் ஒற்றுமையா இருக்கிறதுனால எங்க ஊர் நல்லா இருக்கும். உண்மை ஒரு இதா இருக்கு பாருங்க. ஒரு போட்டி ஒரே ஆள் தான் நான் நடத்துறேன். ஆனா எனக்கு உறுதுணையா இருக்கிறாங்க இந்த பசங்க. ரொம்ப நன்றி தான். நிஜங்கள சூப்பரா இந்த ஆகாசு பிரச்சனை. அதுக்கப்புறம் இன்னொரு ஆகாசு இருக்கிறான். ஆமா. ஸோ 4 நாளுமே டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே லைனப் பேர் கண்டினியூஸாக பண்ணியிருந்தாரு. அதை பாராட்டி கண்டிப்பா சக்தி சூப்பரா இருந்தாங்க. நிஜமால கேலக்ஸி கரம்பக்குடி கேலக்ஸி
சக்தி அவர்கள் செமிஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச். செமிஃபைனல் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் சக்தி. கேலக்ஸி நீர்பை கார்த்திக். ஸோ ஃபைனல் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச். ஃபைனல் மேட்ச் மட்டும் இல்லை, ரவுண்ட் மேட்ச்லேருந்து எல்லா மேட்சுமே டீம் ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாரு. பார்த்து கொண்டு இருக்கின்ற சிங்கம்படி கோபால் அவர்கள். ஃபைனல் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் நீர்பள்ளி கார்த்திக் கரம்போடி கேலக்ஸி டீமுக்காக ஆடினாரு. தொடர் தொடக்க மட்ட வீச்சாளர் மூதலூர் இந்த மேட்சோட சிச்சுவேஷன் புரிஞ்சு இந்த அண்டர் 23 பெஸ்ட் பிளேயர் இன்பா சேலத்திலேருந்து வந்திருக்காரு. புதுலூர் ட்ரிபிள் சி டீமுக்குள்ள வாழ்த்துக்கள். செமிஃபைனலோட கேம் சேஞ்சர் சர்வான். ஸோ 6-16 அப்படிங்கிற சூழ்நிலையில் சூப்பர் ஆடி மேட்சை வின் பண்ண வச்சிருந்தாரு கரம்போடி கேலக்ஸி டீமா. அதை பாராட்டி கொடுக்குறாங்க. அண்டர் 23 ஸ்குவாட்ல பெஸ்ட் பவுலர் ஆறுமுகம், அதை சர்தார் டான் அவர் கொடுக்குறாங்க பிரபோன்னு. முதல் இடத்திலே நிலைநாட்டி தமிழகம் மட்டுமில்ல அனைத்து மாவட்டத்திலுமே தனக்குன்னு ஒரு பெயரை சூட்டினார் அருந்தாங்கி விக்கி அவர்களுக்கு தொடரின் அதிக சிக்ஸுகள் பரிசை சீலிங் ஃபேன் வழங்குவதார் கே ராஜேந்திரன் ராஜாலியர். டோர்னமெண்டோட அதிக சிக்ஸர் ஐஎஸ்பிஎல் விக்கி அருந்தாங்கி விக்கி டீமுக்கு ஆடினாரு. அவர் இப்ப இல்லாத காரணத்தால வளர்த்தரோட காத்தினை வாங்கிக்கிறாங்க. வாழ்த்துக்கள், அவர் சார்பா வாங்கிக்கிறாங்க. 6 பந்துகளுக்கு 6 ரன்கள் இருக்கும் சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் 6 பந்துகளுக்கு 24 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலை இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருந்திருக்கும். ஆனா 6 பாலுக்கு 6 ரன்கள் எடுக்கணும் இருக்கிற சூழ்நிலையில் சிறந்த பேட்ஸ்மேனை நல்ல கண்ணிட்டு சூப்பரா போட்டாரு. எப்படின்னா அதிக வேகம் போகாமல் கரெக்டான இடத்துல போட்டு அமைத்து வெற்றி பாதைக்கு அந்த பாதையை தேடி தந்த கேலக்ஸி தினேஷ் அவர்களுக்கு வெற்றி. டோர்னமெண்டா பெஸ்ட் பவுலர் கேம் சேஞ்சர் பவுலர் அவர் தினேஷ் அவர் கொடுக்குறாங்க. 6க்கு 5 அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையிலையும் தேர்ட் குவார்டர் ஃபைனல்ல கேம் சேஞ்சிங் அவர் இருந்திருந்தார். அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். ஸோ அவரோட வெற்றியா அண்ணனே இங்கே வீடியோ எடுத்து செலிப்ரேட் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்றான்னு சொல்லலாம். 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். இங்க படுக்காடு கார்த்திக் லெஃப்ட் பவுலர் ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கின்றது. அதை வழங்குவதார் பெஸ்ட் பவுலர் மெய்டன் ஓவர் பட்ட பவுலர் அப்படின்னு சொல்லலாம். எங்க கடுகாடு கார்த்திக் போலீஸ் கார்த்திக் கேலக்ஸி டீம் கரம்போடி டீமுக்காக ஆடினாரு. பாராட்டி இங்க கொடுக்குறாங்க. இல்லாதனால இன்னைக்குமே அவர் உயரத்துக்கு தகுந்தாப்புல சிக்ஸ் அடிச்சாருங்க. நிஜமால சூப்பரான அதிக தூரத்துல சிக்ஸ் அடிச்சு பார்வையாளர்களுக்கு பரவச விட்டும் ஆட்டத்தை வெளிப்படுத்தி கண்களுக்கு கலை விருந்தாக மாற்றி அமைத்தார். அதிக ரன்கள் அதிக சிக்ஸுகள் அடித்த சிவகங்கை மாவட்டத்துக்கு சேர்ந்தவர் மங்கத்தான்பட்டி அணிக்கு விளையாண்டு எல்லார் மனதிலேயுமே இடம் பிடித்த மாதேஷ் அவர்களுக்கு சிறந்த பரிசு இந்த சைக்கிளை வழங்க. டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ரன் அதே மாதிரி 6 ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அடிச்சா மாதேஷ் அவர் கொடுக்குறாங்க. ஸோ பெஸ்ட் பிளேயர் அவார்டு. ஸோ டிஸ்டர்வ் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருந்தாரு. ஒரு மேட்ச் 60 ரன் முக்கியமான அகைன்ஸ்ட் வெள்ளத்திரக்கோட்டைக்கு. டோர்னமெண்ட டிஸ்டன்ஸ் அதிகமாக வந்து அடிச்ச பேட்ஸ்மேன் அதே மாதிரி 6 அடிச்ச பேட்ஸ்மேன் மாதேஷ். 23 வயதை பெற்று தொடரின் அணியின் இறுதி போட்டி வரையில் தன்னோட உழைப்பில் அதாவது விளையாட்டை தனக்காகவும் ஆடி அணிக்காகவும் ஆட சூப்பரா ஆடி அந்த அணியை ஃபைனல் கொண்டு போன கமலேஷ் அவர்களுக்கு
இந்த சைக்கிள் காத்துக் கொண்டு இருக்கின்றது. கமலேஷ் அவர்களுக்கு இந்த சைக்கிள் காத்துக் கொண்டு இருக்கின்றது. 23 வயசு. ஆனா பிறந்த வாழப்பாடி மைதானத்தில் கரம்புக்குடி டோனி பாய்ஸ் மைதானத்தில் தன்னோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சு அந்த அணியை ஃபைனல்ஸ் கொண்டு போயிருக்காரு. சூப்பர் ஆட்டம் கமலேஷ். அதை வாரி வழங்க காத்துக் கொண்டு இருக்கும் PR சந்திரசேகரன் கலூராயர் நெய்வேலி அவர்களே பிளீஸ் கம் டு ஸ்டேஜ். ஐடியா மணி அவர்களும் சந்திர அவர்களும் இதை வழங்க காத்துக் கொண்டு அண்டர் 23 பெஸ்ட் பிளேயர் கமலேஷ். பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலயுமே கலக்கி இருந்தான்னு சொல்லலாம். எல்லா மேட்சுமே குரூசியலா ஆடி கொடுத்திருந்தாரு. ஸோ அண்டர் 23 பெஸ்ட் பிளேயர் சைக்கிள் அவார்டு வாங்குறான்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். ஸோ புதலூர் CCC டீமை சேர்ந்தவர். எப்படி நடத்துனாங்க அதை பத்தி சொல்லுங்க. எப்படி நடத்திருந்தாங்க டோர்னமெண்ட்? அண்டர் 23 இருந்து ஃபைனல் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நல்ல டீம் குவார்டர் செமி அதெல்லாம் விளையாண்டுருக்கீங்க. அந்த மேட்ச் எல்லாம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களோட டீம் கேப்டன் ஓனர் என்ன மாதிரி உங்களுக்கு பூஸ்டப் பண்ணாங்க? உங்களோட விளையாண்ட பிளேயர்ஸ் எப்படி விளையாண்டாங்க அதை பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லவும் பயந்துட்டான். ஓகே, கமிட்டி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? எல்லா வீட்லயும் பாத்துக்கிட்டதா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த அளவுக்கு கமிட்டி சப்போர்ட் பண்ணிருந்தாங்க? நீங்க சேலம் மாலைப்பட்டி தானே, புதுக்கோட்டை சைடு வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி விளையாட? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும்போது ஒரு கிராண்டான டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அப்புறம் அந்த 23 ஒரே பிளேயர் தான் பெஸ்ட் பிளேயர். அந்த பெஸ்ட் பிளேயருக்கான அவார்டு சைக்கிள் வாங்கிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன நினைக்கிறேன்? அதாவது சைக்கிள் வாங்கிருக்கோம். அந்த 23 ஒரு 6-7 டீம் விளையாண்டாங்க. 25 ஒரு 4 டீம், 10 டீம் 150 பிளேயர் விளையாண்டதுல ஒரு பெஸ்ட் பிளேயர் நீங்களா இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்க பேச வேண்டாம். ஓகே, சூப்பரா ஆடுங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் கமலேஷ். உங்களோட விக்டரி அதே மாதிரி உங்களோட மாவட்டத்துக்கு தொடர்ந்து வாங்க. உங்களை மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வர்றதா நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கே ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து விளையாடுங்க கமலேஷ். சேலத்தோட ஒரு ஆட்டான ஆல்ரவுண்டர். வாழ்த்துக்கள். மகாலிங்கம் சோனையர் அவர்களுக்கும் கோபால் சோனையர் நடங்கப்பட்டு அவர்களுக்கும் அதை பெற்றுக்கொண்ட கன்னியாகுமரியிலிருந்து வந்தவங்க அந்த கன்னியாகுமரி அணியினர்களுக்கும் அதே கரூர் அணியினர்களுக்கும் 2 அணியினர்களுக்குமே அந்த பரிசை நேற்று தினம் கொடுத்து விட்டார்கள். எனக்கு அப்படி சொல்ல முடியாது. இந்த டோர்னமெண்ட் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரு இந்த பெஸ்ட் பேட்ஸ்மேன் கூட்டணி அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே இந்த அண்டர் 23 ஃபைனல் வருவாங்களாங்கிறது நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு குவாலிட்டியா விளையாண்டுருந்தாங்க. நிறைய நல்ல பிளேயர்ஸ் ஸ்டேட்ல எல்லாம் வந்தாங்க அப்படின்னா நம்ம கணிக்கவே முடியாது. சத்தியமா சொல்றேன், எனக்கு கணிக்க தெரியல. யாரா இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏதாவது ஒரு குழு கொடுக்குறீங்களா? இல்ல 23லயா இல்ல ஒரு பிளேயர்ஸ்லயா இல்ல ஒரு 3 கெஸ்ட்ல வந்தா கெஸ்ட் பிளேயரா? கரெக்டா கண்டுபிடிச்சு அதுவும் கண்டுபிடிச்சிடான்னு சொல்றீங்களா? ஆடியன்ஸ் 3ல யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தெரியல. ஒண்ணு ராஜகுமார்னு சொல்லிருக்கீங்க. ஒரு 4 பேர் சொல்லுங்க. ஏதாவது ஆடியன்ஸ் செலக்ட். ஒண்ணு ராஜகுமார்னு சொல்றீங்க. அது தவிர இந்த 3 கேஸ் அருணாணி விக்கி அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது இல்லாம என்ன 2 காமராஜ் நிறைய டோர்னமெண்ட்ல ஆடுவாங்க, வாங்கியிருக்காங்க. ஆனா நான் அந்த ஆசை ஒத்துக்க மாட்டேன். இன்னும் 2 சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இன்னும் 1 யாரா இருக்கும்? சொல்லிட்டாங்களே. என்ன 1 ஏன்னா எல்லா மேட்சும் அந்த இல்லாம சூப்பரா யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எனக்கு கஷ்டப்பட்டு 4 நாள் இந்த நேரத்தில் இந்த 4 நாள் மேட்ச் மட்டும்தான் எடுத்து பாக்குறோம். இந்த 4 நாளுக்காக 2 மாசம் அண்ணனோட உழைப்பு கண்டிப்பா இருந்துருக்கு. அந்த அளவு எப்போது போட்டுவாங்க. அவரோட வாயிலிருந்து சொன்னாதான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரா இருக்கும் சொல்லுங்க. அண்ணன் கார்த்திக் கரம்பக்குடியோட கதாநாயகன். இந்த தொடரோட கதாநாயகன் யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பாக எல்லார் மனதிலுமே இன்னைக்குமே இன்றைய காலகட்டத்திலேயும் அன்றைய காலகட்டத்திலும் சரி
12 பந்துகள் வீசக்கூடிய நிலையில் 10 பந்தை யாருக்காரா போட்டிருக்காருங்க? யாருமே நல்ல பவுலர் உண்மைக்குமே 10 பந்தை விளையாட்டு வீரர்கள் எல்லாருக்குமே தெரியும். 10 பந்தை வந்து உண்மைக்குமே யாருக்கார் போட்ட ஒரே பிளேயர். அதே மாதிரி தொடரில் 6 இன்றைக்கு அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா அவர் பிளேஸ் அந்த கால்பந்து ஆட்டத்தில் தனக்காகவும் அணிக்காகவும் அடிச்சு அந்த வாய்ப்பை பிரைஸ் பாதைக்கு தேடி அப்படி அந்த பாதை திறந்த ஒரே மனிதன் இந்த தொடரின் தொடர் நாயகன். outstanding plays, the man of the match, man of the series, Rajkumar. ராஜ்குமார் அவர்கள் இந்த தொடரின் பைக்கை சோ நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் கோஸ் டு ராஜ்குமார். மங்கத்தேவன் பட்டி டீம் துங்கபுரம் ராஜ்குமார் செம்மையா போட்டாருங்க. எல்லா பாலையுமே மேட்ச் வின்னிங் நாக் ஆனாங்க. வாழ்த்துக்கள். இந்த டோர்னமெண்ட்டுக்கான இந்த சீரீஸ்க்கான மேன் ஆஃப் த சீரிஸ் துங்கபுரம் ராஜ்குமார் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மங்கத்தேவன்பட்டிக்கு ஜாயின் பண்ணாங்க. துங்கபுரம் ராஜ்குமார் வாழ்த்துக்கள். சிதைச்சிட்டாருங்க எல்லா மேட்சுமே. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முதல் முறையா இந்த சீரீஸ்ல புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு இனிஷியேட்டிவ். வாழ்த்துக்கள். தொடர் கரம்பக்குடி சைட்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெஸ்டான டூர்னமெண்ட். வாழ்த்துக்கள்ண்ணா. மங்கதேவன்பட்டி டீமை சேர்ந்த ராஜ் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாஸ்தான ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற இந்த கிரௌண்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த மேன் ஆஃப் த சீரிஸ் ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த பைக்கு ஸ்பான்சர் பண்ண நபர். கண்டிப்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கான மணி அளவுக்கு அந்த பிரைஸோட பைக்கோட பிரைஸ் அதை கொடுக்கணும்னு நினைச்சா அந்த நல்ல மனுஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கொடுத்த உங்களுக்கு உங்களோட ஆயுள் உங்களை வீட்டுல எல்லா விதத்துலயும் ஒரு நல்ல விரும்பு சேரும். ஏன்னா விளையாட்டுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். மேன் ஆஃப் த சீரிஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த பைக் வாங்கினதா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா பைக் வாங்குவீங்க அப்படிங்கிறத? புதுக்கோட்டை மாவட்டத்துல அதிக கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்துல 3வது விளையாண்டுருக்கோம். இதுவரை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அதிகமாக விளையாடுறது அங்க எங்க ஏரியால தான் விளையாடுவோம். அதை வச்சு கிரிக்கெட் பால் தான் அதிகமா மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அதனால வருகப்பட்ட டோர்னமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன். அதை தவிர்த்து புதுக்கோட்டை டோர்னமெண்ட் 2 நாள் தோனி பாஸ் தான் மேட்சுக்கு வந்திருக்கேன். அதை தவிர்த்து புதுக்கோட்டை இதுவரை நான் விளையாண்டது இல்லை. 3 நாள் தான் மொத்தமே ஆடி இருக்கும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல. நல்ல பிளேயர்ஸ் வந்தாங்க. நல்ல பிளேயர்ஸுக்கு பந்து கூட அப்செட் வருது எனக்கு. நல்லா போட்டேன். அவங்களை விக்கெட் எடுக்கணும்னு போடல, அவங்களை அடிக்க விடக்கூடாது, டாட்ஸ் போடணும் அப்படின்னு தான் யோசிச்சேன். இந்த மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்டது குருவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுகிறேன். அவரால் இந்த மேட்ச் என்னால் விளையாட முடியுது. குருவனா எங்க சைடு விளையாட வருவாரு. அவரை நான் இம்ப்ரூவ் பண்ணதுனால நல்லா விளையாண்டதுனால அவரு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஓல் மேட்ச் விளையாடும் போது என்னை விட பெட்ராவே பந்து போட்டாங்க. 2 பேர் சொன்னாங்க பெட்ரா போட்டாங்க. சந்தோஷ் என்னை விட பெட்ரா போட்டாங்க. அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் சஃபலாக ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இன்னும் மேட்ச் ஆடாத எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எனக்கும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நல்லா இந்த பிளேயர்ஸ் கூட ஆடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் எப்படி நடத்திருந்தாங்க கமிட்டி ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்து யாரும் மனசு நோக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நடத்திருந்தாங்க. அதே மாதிரி லூசருக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுன்னு தெரியல. புதுக்கோட்டையில நிறைய டோர்னமெண்ட்ல இந்த விஷயம் நடக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? லூசருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த விதம், அதே மாதிரி டோர்னமெண்ட்ல அம்பையர்ஸ் கமிட்டி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க? நல்லா நீட்டா பண்ணிருந்தாங்க. லூசர் டீமுக்கு சான்ஸ் கொடுத்து கீழே இருந்து மேல வந்து வின் பண்றது பாசிபிள் கிடையாது. அதை நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க.
கீழே இருந்து மேல வந்து என்னன்னா ஒரு அவங்க ஃபைனல் வின் பண்ண டீம் அவங்க விளையாண்ட மேட்ச் எல்லா மேட்சும் நல்ல மேட்ச் நல்லா இருக்கும். மேட்ச் பார்க்க நல்லா இருக்கும். 6 பாலுக்கு 4 ரன் போறது, 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கிறது, எல்லா மேட்சும் நல்ல மேட்சா இருக்கும். அவங்க நல்லா விளையாண்டாங்க. அவங்க கூட விளையாடும் போது சேஃபா ஆடி இருக்கணும். நாங்க இன்னும் அவங்க நல்ல டீம் கூட விளையாடும் போது நல்ல எஃபர்ட்டோட விளையாடணும். ஓகே, வாழ்த்துக்கள்ண்ணா. அதே மாதிரி ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் டோர்னமெண்டோட பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு வாங்கியிருக்கீங்க. வளர்ந்து வரக்கூடிய நரஞ்சப்பட்டு சுரேந்தர் கரம்பக்குடி அவங்களுக்கு மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த மேட்சோட ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் பிளேயரா ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அதை மட்டும் உங்களோட இதோட முடிச்சிடலாம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் சொல்லிருக்கணும். மேட்ச் ப்ரெஷர்ங்கிறது ரிசீவர் மட்டும்தான் பார்க்கணும். பாலை விட எத்தனை ரன் அதிகமா இருக்கு அதை மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப அதிகமா இருந்தா சொன்னாங்க இருக்கிற 12 பாலுக்கு 24 அடிக்கணும், 4 பால் தான் அடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சு ஆகணும்னா அதுல 2 பால் அடிச்சா போதும். மீதி இருக்கிற 10 பால் பேட்ல ஆனா நம்ம கை பண்ணுறோம். அது கொஞ்சம் சுச்சுவேஷன் பொறுத்து ஆனா போதும். மற்றபடி எதுவும் யங்ஸ்டர்ஸ் கிரிக்கெட் வந்து ஈஸியா எடுத்துக்காத ரொம்ப அது ஒரு ஃபியூச்சரா எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. கிரிக்கெட்லயும் ஒரு லைஃப் இருக்கு. எஜுகேஷன்ல எப்படி ஒரு லைஃப் இருக்குதோ அதே மாதிரி கிரிக்கெட்லயும் ஒரு லைஃப் இருக்கு. அதை வந்து ஈஸியா எடுத்துக்கணும். சான்ஸ் கிடைக்காது, கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனா உங்க ஊர்ல இப்ப எப்படி கரம்பக்குடி தோனி பயிற்சிக்கு கார்த்திகன்னு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு வேல்முருகன் ஒரு அண்ணன் இருக்காரு. சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துதான் நான் வளர்ந்தேன். அதனால எங்க இடத்துல நிக்கிறதுக்காக அவரு ஒரு ஆள். எனக்கு 24 வயசு ஆகுது. 17 வருஷமா கிரிக்கெட் விளையாடுறேன். இன்னும் வந்து மேல போகணும் அப்படின்னு நினைச்சு விளையாடுறேன். இப்ப எனக்கு கிரிக்கெட்டை ஈஸியா மட்டும் எடுத்துக்கிறாங்க. கிரிக்கெட்லயும் லைஃப் கண்டிப்பா இருக்கு. ஈஸியா எடுத்துக்கிறாங்க. ஃபைனலா ஒரு கொஸ்டின். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தானே, அரியலூர் சைடு போயிட்டு புதுக்கோட்டையில இப்படி எல்லாம் மேட்ச் நடத்துறாங்க அப்படின்னு எந்த விதத்துல சொல்லுவீங்க? அது மட்டும் சொல்லலாம். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கலந்து புதுக்கோட்டைக்கு மேட்சுக்கு வரும். ஆசிக் பிரின்ஸ் குழுன்னு ஒரு டீம் விளையாட வரும். கலந்து வரும். கேள்விப்பட்டிருக்காங்களான்னு தெரியல, அவன் வந்திருக்கான். ஆசிக் பிரின்ஸ் குழுன்னு வரும். அதுல 11 பிளேயர்ல 8 பிளேயர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ் தான் விளையாடும். அதனால புதுக்கோட்டையில தமிழ்நாட்டுல அதிகமா மேட்ச் நடக்கிற ஒரே புதுக்கோட்டை மட்டும்தான். அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் தெரியல, நடத்துற அந்த ஊர்களுக்கு தெரியும். நாங்க இப்போ நேற்று போனோம். விண்வெளிக்கு போகும்போது சந்தோஷமா தான் இருக்கும். நல்லா விளையாண்டேன். ஒரு அரங்காங்க விஷயம் பந்து போடும்போது அவருக்கு காசு போடும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குது. நல்ல பிளேயருக்கு நல்லா பந்து போட்டா சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. அந்த மேட்ச் தான் எனக்கு நடக்குது. ஓகே, நன்றிண்ணா. உங்களோட ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு மங்கத்தேவன் பற்றி நேமுக்காக சூப்பரா ஆடி இருக்கீங்க. உங்களோட கரெக்டான ஊர் தாலுகா வில்லேஜ் கரெக்டா சொல்லிட்டு போயிருங்க. அதான் உங்களோட ஊருக்கும் பெருமை. இன்னைக்கு மங்கத்தேவன் பட்டிக்கு பெருமையை சேர்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கான பெருமையை சேர்த்து கொடுத்துருங்க. கரெக்டா நோட் பண்ணி சொல்லியிருக்காரு. நன்றிண்ணா. ராஜ்குமார், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் குன்னம் தாலுகா துங்கபுரம் ஒரு கிராமத்துல இருந்து வரணும். ஓகே, சூப்பர்ண்ணா. நீங்க மட்டும் இல்லாம உங்க ஊர் சைடு இருக்க உங்க டிஸ்ட்ரிக்ட் சைடு இருக்க எல்லா பிளேயர்ஸுமே கூட்டிட்டு வாங்க. நல்ல டோர்னமெண்ட் எல்லா பிளேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல டோர்னமெண்ட், கிராண்டான டோர்னமெண்ட் கரம்பக்குடி டோனி பாய்ஸ். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ் ஃபார் த கான்ட்ரிபியூட். அதே மாதிரி கண்டிப்பா இந்த இடத்துல நான் சொல்லணும், இன்னைக்கு நம்ம 4 நாள் வந்து விளையாண்டோம். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்கோ நல்லதோ இருந்திருக்கலாம். ஆனா இந்த 4 நாள் நம்மளுக்கு கிரவுண்டோட வேலையை மட்டுமே இருக்கும். நான் வீடியோ எடுக்க வரேன்னா வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு வீடியோ போட்டு நான் போயிடுவேன். அங்க விளையாட நம்ம வர்றோம்னா விளையாட வந்துட்டு நம்ம போயிடுவோம். இந்த 4 நாளுக்காக கண்டிப்பா ஒரு 3-4 மாசம் அவர் உழைச்சிருப்பாரு. இவர் ஒரு ஆளோட ஒட்டுமொத்த உழைப்பு. இத்தனை பிரைஸ் தமிழ்நாட்டிலேயே இண்டிவிஜுவலா ஒரு மேன் அசோசியேஷன் இல்லாம இண்டிவிஜுவலா ஒரு டோர்னமெண்ட்ல ஸ்கூட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அது கரம்பக்குடி டோனி பாய்ஸ் டோர்னமெண்ட்ல தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அசோசியேஷன் சார்பா தமிழ்நாட்டு லெவலில் நடக்கிற டோர்னமெண்ட்ல கொடுப்பாங்க ஸ்கூட்டி. இத்தனை ஸ்பெஷல் பிரைஸ் நிறைய இடத்துல கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கறது டவுட் தான். எத்தனை இடத்துல இத்தனை பேர் கொடுக்கறதுக்கு ஒரே ஆளா போராடி இருக்காரு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அண்ணன் கரம்பக்குடி காட்சிலம் அந்த கரம்பக்குடி டீமோட ஒரு ஆஸ்தான கீப்பர். எத்தனை வயசானாலும் கிரிக்கெட் மேல ஒரு லவ் காதல். அவர் கீப்பர் நிற்கும் போது கை ஒடிஞ்சானா கால் ஒடிஞ்சானா அந்த பால் நான் விக்கெட் எடுக்கணும்னா டைவ் அடிப்பாரு. இந்த வயசு வரைக்கும் இத்தனை வயசு வரைக்கும் இவரை தவிர யாருமே அந்த கீப்பிங்கை போட்டு போட முடியாது. ஒருத்தான ஒரு
எட்டான தமிழ்நாடோட ஒரு பெஸ்ட் கீப்பர் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஒரு பிராண்டான நேம் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுறதுல தான் இருக்கு. முடிச்சு காட்டியிருக்காரு. கண்டிப்பா வாழ்த்துக்கள் அண்ணன் கரம்பக்குடி கார்த்திக் அவர்கள். நிறைய ஸ்பெஷல் பிரைஸ் நிறைய நல்ல விஷயத்தோட நடத்திருக்கீங்க. எல்லா டோர்னமெண்ட்டும் அண்டர் 25 அண்டர் 23 நடக்கும். ஒரு நடக்கும், ஒரு ஊர்ல 3 கட்சி நடக்கும். இவங்களுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்லாம் இல்லாம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பிளேயர்ஸையும் கொடுத்து விளையாட வச்சிருக்காரு. பெரிய வாழ்த்துக்கள் அண்ணா. அண்ணன் கரம்பக்குடி கார்த்திக் எத்தனை வாட்டி வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொன்னாலும் உங்களுக்கு தகும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி பிரைஸ் லிஸ்ட் அண்ணன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நன்றி. ஓகே, தேங்க்ஸ். மைதானத்துல 4 நாட்கள் ஒரே இடத்துல நின்று கொண்டு அனைத்து விளையாட்டு வீரர்களையுமே அந்த விளையாட்டை காமித்து வெளி உலகத்துக்கு அந்த ஊர்ல வெளி உலகத்தை காமிச்ச யூடியூப் சேனல் ஜெயா ஆடுகளம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றோம். கரம்பக்குடி டோனி பாய்ஸ் சார்பாக இந்த ஜெயா கண்டிப்பா. காரணம்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் ஆடுகளம்னு வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல்ல பட்டுக்கோட்டை இன்டர்வியூ தான் அழைச்சிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் நல்ல ஆமா நல்ல டோர்னாமெண்ட் இந்த இது வந்து அது வந்து எடு அப்படின்னு சொன்னேன். அது அதற்கு அடுத்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு. பாய் ஓகே. டோர்னமெண்டோட 5th பிரைஸ் விலாப்பட்டி. ஸோ இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லை, ஏஜ் மேட்ச் அப்படின்னா எல்லா டோர்னமெண்ட்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க விலாப்பட்டி. வாழ்த்துக்கள். டோர்னமெண்டோட 4th பிரைஸை செக்யூர் பண்ணுற டீம் கரம்பக்குடி டோனி பாய்ஸ். ஸோ செமியில் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லி வாண்டடாக விளாண்டுருந்தாங்க. வாழ்த்துக்கள். டோர்னமெண்டோட 3rd பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. ஸோ ரீசெண்டாக செட்டிங் ஒரு எல்லாத்துலேயும் கலக்குறாங்கன்னு சொல்லலாம் மங்கத்தேவன்பட்டியோட யங்ஸ்டர்ஸை வச்சுங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்லையும் 3rd பிரைஸ் 3 ரவுண்டுமே சூப்பராக ஆடி டோர்னமெண்ட்ல பிரைஸை செக்யூர் பண்ணி 3rd பிரைஸை எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். பெரிய விஷயம், பெரிய மனசு இன்னைக்குமே ஓப்பனா சொல்றேன். ஆனா எல்லாத்துக்குமே காசு இருக்கு இந்த காலகட்டத்துல. அப்படி இருக்கும்போது முதல் பரிசு 40,000 வாரி வழங்கிய RR ஆனந்த் பி சோனையர் சர்வர் நரங்கப்பட்டு அவர்களுக்கும் எஸ் குணாலன் ராஜாலூர் அவர்களின் வருக வருவான வரவிருக்கின்றோம். முதல் பரிசு 37 மணி. 2வது பரிசு 30,000 வாரி வழங்கிய ராசி பாரத் ஆர் பிரபு என்ற கற்பையா நூர் முகமது கன்சல்டிங் தொந்திரன்பட்டு. அதை 2வது பரிசு தட்டி செல்ற அணி தஞ்சை பூதலூர் அணி. தஞ்சை பூதலூர் அணி. டோர்னமெண்டோட ரன்னர் அண்ட் ஏஜ் மேட்ச் ஸ்குவாடோட வின்னர் அப்படின்னு சொல்லலாம் ட்ரிபிள் சி பூதலூர். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பொறைக்கி போட்டு எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ட்ரிபிள் சி பூதலூர் அப்படிங்கிறது ஒரு பிராண்டான நேம் சொல்லலாம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ நிறைய மேட்ச் அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பிராண்டான டோர்னமெண்ட்டில் ஏஜ் மேட்சோட வின்னர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் ட்ரிபிள் சி பூதலூர். சாம்பியன் கரம்பக்குடி டோனி பாய்ஸின் கிரிக்கெட் திருவிழாவில் சாம்பியன் பட்டத்தை கரம்பக்குடி கேலக்சி அணியினர்கள் அந்த அணியின் அனைத்து விளையாட்டு வீரர்களும் வர வேண்டும். ஸோ டோர்னமெண்டோட சாம்பியன் இங்கே கரம்பக்குடி. ஸோ அந்த மேட்ச்சு இந்த மேட்ச் அப்படிலாம் எடுக்க மாட்டோம்ப்பா, நாங்கள் எடுத்தோம்னா ஒரு மொரட்டு மேட்ச்சில் தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிக்கஸ்ட் டோர்னமெண்ட்டில் எடுத்திருக்காங்க டோர்னமெண்டோட சாம்பியன். வாழ்த்துக்கள். கரம்பக்குடி டோனி பாய்ஸ் சாம்பியன். கரம்பக்குடி டோனி பாய்ஸ் சாம்பியன் கரம்பக்குடி கேலக்சி. கண்டிப்பா 24 வாழ்த்துக்கள் மிஸ்டர் தினேஷ், ஆல்ரவுண்டர் தினேஷ். அது பிக்கஸ்ட் டோர்னமெண்ட்ல தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்தின் இடத்துல செட்டிங் மேட்ச்லயும் ஒரு பிளேயர்ஸ் மட்டும் வச்சு ஒரு ஊர்ல பிரைஸ் எடுத்திருந்தீங்க. இப்போ ஒரு 3 கெஸ்ட்லயும் ஒரு பிளான் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே கரம்பக்குடி சர்க்கிள்ல கரம்பக்குடி டோனி பாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளான் தான். அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்கீங்க. அத்தியமா சொல்றேன், நிறைய மேட்ச் உங்க டீம் பிளேயர்ஸே நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த கடைசி ஓவர் நம்ம ஜெயிக்க மாட்டோம். அந்த மாதிரி திரளான மேட்ச்ல ஜெயிச்சிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் ஆயிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க மிஸ்டர் தினேஷ். இந்த டோர்னமெண்ட் நடத்துற கரம்பக்குடி டோனி பாய்ஸ் கார்த்தி மாமாக்கு உங்களை நான் தேங்க்ஸ் சொல்லுகிறேன்.
ஏன்னா இந்த டோர்னமெண்ட் அவர் நினைச்சா எப்படினாலும் நடத்தலாம். ஆனா அவர் அழகா பிரிச்சு 16 ஒரு under-23 under-25 தனித்தனியா பிரிச்சு எப்படி நடத்தணுமோ அது மாதிரி நடத்தினாப்ல. ஒரு மட்டும் இருந்தா அந்த டோர்னமெண்ட் த்ரில்லிங்கா இருக்காதுன்னு 3 கெஸ்ட் சேர்த்து சொன்னாப்ல. அதுதான் அதோட பெரிய பிளஸ். எங்க டீம் சாம்பியன்ஷிப் அடிக்கும்னு மற்ற டீம் நினைச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா எங்க டீம் கண்டிப்பா நினைச்சா எங்களால முடியும். அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது கலியராஜா நிதியில நடந்த 1 லட்ச ரூபாய் டோர்னமெண்ட் தான். ஏன்னா அதுல விளையாண்ட பிளேயர்ஸுக்கும் நாங்க விளையாண்ட ஒரு பிளேயருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா எங்க பசங்க அந்த டோர்னமெண்ட்ல பிரைஸ் அடிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 6க்கு 28 அடிக்கிற மாதிரி 4க்கு 28 அடிக்கிற மாதிரி ஒரு மேட்ச் நாங்க விளையாண்டோம். அந்த மேட்ச் யூடியூப்ல வராது. அதுல 2 ஓவருக்கு 21 ரன்னுக்கிட்ட போயிருச்சு. இன்னுமே அடுத்து 12க்கு 9 அடிக்கையில எங்க டீமோட 18 வயசு பையன் ஈட்டி அவனை ஒரு தடவை இன்டர்வியூல காமிச்சுக்கிறேன். 6க்கு 4க்கு போட்ட முடியும். அதுதான் டோர்னமெண்டோட டர்னிங் பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். வெரி வெரி யங்ஸ்டர், ரொம்ப சின்ன பையன். யாராவது இவனை வளர்க்கணும். நீங்க தான் உங்க பிளேயரா? ஏன்னா ரீசெண்டா நீங்க டென்னிஸ் பால் ஆடுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு சுற்று பால்ல கவனம் செலுத்துறீங்க. அதுவுமே நல்ல விஷயம். கிரிக்கெட் மட்டும் இல்ல, எந்த கேம்ல இருந்தாலும் ஏதோ ஒரு கேம்ல நீங்க இன்வால்மெண்ட் கொடுக்குறதுங்கிற ஒரு நல்ல விஷயம். அப்பப்ப டென்னிஸ் பாலும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த பிளேயரை யாரும் வளர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையில இப்ப இன்னைக்கு விளையாண்ட மாதிரி விளையாண்டீங்கனாலே நிறைய லேர்ன் பண்ணிக்குவோம். உங்களை சேர்ந்து சீனியர் சேர்ந்து லேர்ன் பண்ணிக்குவோம். எப்படி மேட்ச் நடத்துறாங்க அது அப்படிங்கிறத நிறைய சொல்லிருந்தீங்க. உங்க டீமுக்கு விளையாண்ட அந்த 3 பிளேயர்ஸ் அதோட சேர்த்து கடைசியா தான் ஆடானாரு விநாயக் மகாத் மாதிரி சந்தோஷ். அந்த 4 பேருக்கும் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கையில எங்க டீமை பொறுத்தளவு யாருக்குமே அந்த அளவுக்கு பெரிய பிளேயர்ஸ் அழைக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனா இருந்துமே நாங்க முயற்சி செஞ்சு கருத்தக்காடு கார்த்தியண்ணனை கான்டாக்ட் பண்ணோம். அவரோட முயற்சியில தான் நீர்பாலி கார்த்தியண்ணனும் சக்தி அண்ணனும் டீமுக்குள்ள வந்தாங்க. உண்மையிலே எங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 70% அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா முக்கியமான செமிஃபைனல்ல டோர்னமெண்ட் ஓபன் ஆயிருச்சு. டெஸ்டும் பவுலிங் போடலாம்னு சொன்னாங்க. ஆனா அது வரைக்கும் அவங்க 2 நாளா பவுலிங்கே போடல. இன்னுமே நீர்பாலி கார்த்தியண்ணன் அந்த மேட்ச் ஒரு முக்கியமான ஓவரை போட்டு கொடுத்தாங்க. உண்மையிலே அவருக்கு பாராட்டுகள். அதுவும் மங்கத்தேவன் பட்டிக்கிட்ட ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்துட்டு அந்த ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாப்ல. அதை விட பெரிய பிளஸ் அதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். சக்தி அண்ணன் லாஸ்ட் ஓவர்ல 2 6 அடிச்சாப்ல அந்த மேட்ச்ல. மறுபடியும் அவர் பந்து படையில 2க்கு 12 இருந்துச்சு. நல்ல ஹார்ட் ஹிட்டர். இந்த டோர்னமெண்டோட மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லுவாங்க அந்த ராஜ்குமார் பிரதரை. அவருக்கு 5வது பால் 6 கொடுத்துட்டு லாஸ்ட் பால் மெய்டன் போடுறதுல சாதாரணமான விஷயம் இல்ல. அதை பண்ண சக்தி அண்ணனுக்கு சூப்பர். நம்ம பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம அவங்களும் கை கோட்டு கண்டிப்பா அவங்களோட யங்ஸ்டர்ஸுக்கு மேட்ச் எப்படி எப்போ போனாலும் திருப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சரி. முக்கியமா இன்னைய டேம்ல இந்த டோர்னமெண்ட்ல தினேஷ் அப்படிங்கிறதா தினேஷ்லாம் யாரு நான் என்ன பண்ணுவேங்கிறதா அப்படிங்கிறத நிறைய சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஃபைனலா இப்போ ஸ்பெஷல் பிரைஸ் நம்ம டீம்லயுமே ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 பிரைஸ் வாங்கியிருந்தாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்பெஷல் பிரைஸ் டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சொல்லலாம் அவுட்ஃபீல்ட் இப்படி இருக்குன்னு. ஆனா இந்த அவுட்ஃபீல்டு கொண்டு வர்றதுக்கே அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி யதார்த்தமா இந்த பக்கம் வரும்போது கிரவுண்டு பார்க்கலான்னு வரும்போது என்னங்க இப்படி இருக்கு கிரவுண்டு, வயக்காடா இருக்கு எப்படின்னு. வயக்காடு ஏதாவது பண்ணிடுவோம்டா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வைக்கக்கூடிய டோர்னமெண்ட் கிரவுண்ட்ல வைக்க முடியல. இதுல ஏதாவது பண்ணோம்னா ஃபுல்லா ஒரு 4-5 வரப்பு இருந்தவ ஒரு கிரவுண்டா மாத்தி இந்த 20 நாளுக்குள்ள இந்த பிச்சு மேட்ச் சின்னமா இருந்தாலும் அந்த மேட்ச் ஃபுல்லாவே கஷ்டப்பட்டு ரெடி பண்ண கார்த்திகேயனுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? இந்த டோர்னமெண்ட் கார்த்தி மாமா சொன்ன மாதிரி ஒரு இடம் பிளான் பண்ணி அது இன்னொரு இடம் மாறினுச்சு. ஆனா வேற யாரா இருந்தாலுமே இன்னொரு இடம் மாத்தி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்க ஊர் பிளேயர்ஸும் அவர் நினைச்சு கொடுத்த ஆளுகளும் இந்த கிரவுண்ட் உரிமையாளர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா இது மாதிரி ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணி கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு வெளியில, இருந்துமே அருமையா ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கு டிடபிள்யூ வாரியர் சார்பா நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்பவே நன்றி உங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணதுக்காக. அதே மாதிரி
அண்ணன் முதல்ல சொன்னாரு, கொடுக்கறதுக்கு எத்தனையோ பணம் இருக்கலாம், பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காம கொடுக்க ஒரு மனம் வந்து முன் வந்து கொடுத்துருக்கீங்க பாருங்க. இத்தனை ஸ்பான்சர், அது ₹1 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, 40,000 இருந்தாலும் சரி, கொடுக்கணும்னு மனம் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஸ்பான்சர் முன் வந்து கொடுக்கறதுனாலதான் இப்ப வரைக்குமே அலைவுல எந்த விதமான ட்ரக்ஸ் தீய பழக்க வழக்கத்துல இல்லாம ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் முன்னெடுத்து வர்றாங்க. அதுக்கு உங்களை மாதிரி ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நன்றி. போட்டியோட ஏற்பாளர்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி தப்பு செஞ்சா தட்டி கேட்கறது மட்டும் இல்ல காவல்துறை, எந்த தப்புமே நடக்காம கட்டி காக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த தண்ணி 4 நாளுமே நம்மளுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா சத்தியமா இந்த கவர்மெண்ட் நாட் பாசிபிள். அண்ணன் சதார் தான் பிரபு எல்லாருமே அண்ணே வந்து என்ன வெயிட் பண்றாங்க. அந்த நானே அப்படியே வந்து அந்த கன்செப்டோட முடிஞ்சிடலாம். அத்தனை ஸ்பான்சர் கண்டிப்பா இவங்க எல்லாரும் இல்லைன்னா இந்த டோர்னமெண்ட் சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு நாட் பாசிபிள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கு கிடைச்ச பெரிய அப்படின்னு சொல்லலாம். ஒரு சக்சஸ்ஃபுல்லான மொமெண்ட்ஸோட இங்க நிறைவு பெறுங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றியோட விடைபெறுகிறேன்.